ஹலோ ஆல், என் பேர் ஸ்ரீவாணி. நான் இன்றைக்கி அபிஸ் டெலிகேஸில் ஜாயின் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மை ஜேர்னி இஸ் டுவர்ட்ஸ் நேச்சுரல் லிவிங். என்னோடய ஃபேமிலியில் நான் ஹெல்த்தியாக லிவ் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை மாற்றிருக்கேன். இன்றைக்கி நான் எல்லாருக்குமே என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியாக லிவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நல்லா சர்வை பண்ணணும், ஹெல்த்தியாக லிவ் பண்ணணும் வித்தவுட் எனி டிசீசஸ் அப்படின்னா நம்ம டுவர்ட்ஸ் நேச்சுரல் லிவிங் போனால் தான் நல்லது. அதாவது நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போனதில்லை, எந்த மருந்து மாத்திரமும் சாப்பிட்டது கிடையாது. அவங்க வந்துட்டு தோட்டத்தை விளைஞ்சது விளைஞ்சது தான் அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அவங்க என்ன சமைச்சாலும் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நோய் நொடி வந்ததே கிடையாது. 200 வருஷம் கூட வாழ்ந்துருக்காங்க அவங்க. இப்போது வந்துட்டு நம்ம 100 இயர்ஸ் அப்படின்னாவே பெரிய விஷயமா இருக்குது இல்லையா? நம்ம அவங்க அளவுக்கு வாழ முடியலனாலும் நம்ம சின்னதாக வந்து மாற்ற முடியும். அப்படின்னா நம்ம பேக்டு ஃபுட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வந்து திங்ஸ் வாங்குகிறப்போ அதை பின்னாடி லேபிள் நம்ம படித்து பார்த்தா நம்மளுக்கு வந்து சில இது புரியாது. அந்த மாதிரி இருக்கிற லேபிள்ஸை வந்துட்டு நம்ம படித்து பார்த்து வாங்கினோன்னா நம்ம நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம வந்துட்டு ஆரோக்கியமாகவும் வாழலாம். தேங்க்யூ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபிஸ் டெலிகசி. இன்றைக்கி அபிஸ் டெலிகசியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹெல்தி ஆர்கானிக் கேக், அவல் கேக் செய்ய போகிறோம். பேக் பண்ண தேவையில்லை, பேக்கிங் பவுடர் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பில் அவல் எடுத்தனோ அதில் 1/2 கப் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெய்சின்ஸ், உலர்ந்த திராட்சை ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து உலர்ந்த டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் திராட்சை டேட்ஸ் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அவலை நல்லா பொடி பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸையும் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் பொடி பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற கோகோனட் மில்கில் டேட்ஸையும் ரெய்சினையும் வச்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வச்சுருக்கிற கோகோனட் மில்கில் வந்து டேட்ஸும் ரெய்சினும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம 1 கப் அவல் எடுத்தோம்னா 1 கப் கோகோனட் மில்க் இருந்துச்சுன்னா இந்த மிக்சிங் வந்து கரெக்டாக குவான்டிட்டி கரெக்டாக வரும். இப்போ மீதி இருக்கிற கொஞ்சம் கோகோனட் மில்க்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து அதில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் மோல்டு வேணுமோ, உங்களுக்கு கேக் வேணுமோ அதில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இது நம்ம அடுப்பில் வைக்க போகிறதில்ல, பேக் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படியே ஃபெர்மெண்ட்டாக வைக்க போகிறோம் ஒரு 2 ஹவர்ஸு. ஸோ அதனால் நீங்கள் எந்த மாதிரி பாத்திரம் வேணும்னாலும் எடுத்து எந்த ஷேப்பில் வேணும்னாலும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன பிளேட் வந்து 3 பிளேட்டில் வந்து செப்பரேட் பண்ணி வைக்க போகிறேன். தட்டை இட்லி பிளேட் இது. ஸோ இந்த மாதிரி 3 பிளேட்டில் நான் எடுத்த அளவுக்கு இந்த 3 பிளேட்லேயே வந்துச்சு. ஸோ இதை வந்து 2 ஹவர்ஸ்க்கு நான் அப்படியே விட போகிறேன். இப்போ பாருங்கள் 2 ஹவர்ஸ் ஃபெர்மெண்ட் ஆனோடனே கேக் எப்படி ஆயிருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு நைஃப் வச்சு சைட்லலாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு எடுத்தோம்னா நல்லா வந்துடும். சூப்பரான ஆர்கானிக் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கானிக் கேக்குங்கிறதுனால ஆர்கானிக் வேலையே ட்ரை ஃப்ரூட்ஸோ இந்த மாதிரி கோகோனட் பவுடர் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து அவல் பவுடரு, அந்த டேட்ஸ், ரெய்சின் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் டேட்ஸ் ரெய்சின் வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஆட் பண்ணலன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னாவும் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
எனக்கு ஆக்சுவலாக இது ஸ்ரீவாணி கொடுத்த ரெசிபி. அவங்க நாட்டு சக்கரை போட்டு தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த டேட்ஸ் ரைசின் வந்து என் பசங்க சாப்பிட்றதே இல்லைங்கிறதுனால, இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் வந்து ஸ்வீட்னஸ்க்கு இதை ஆட் பண்ணிக்கிட்டேன், சக்கரை எதுவும் போடாமல். ஸோ சூப்பரான ஆர்கானிக் கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் வெரி வெரி ஈஸி ஆல்சோ. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேக்கு ரெசிபி கொடுத்த ஸ்ரீவாணிக்கிட்டே வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். கேக் கட்டிங் டைம். எப்படி இருக்கு ஆர்கானிக் கேக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா குட்டி? வாட் அபவுட் யூ மேம்? டேஸ்டியா? யம்மி. தேங்க்யூ. எப்போவுமே இந்த டேஸ்ட், இந்த கேக் சாப்பிட்றப்போ ஒரு தனி டேஸ்ட்டு. இது வந்துட்டு எப்போவுமே சாப்பிட்றேன், எங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுவேன். உங்கள்கிட்ட இருந்தால் அந்த ரெசிபியை நான் வாங்கினேன். தேங்க்யூ வாணி, என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அபீஸ் டெலிகசி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக்கை செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.